நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை பெறும் வெற்றிதான் உண்மையான வெற்றி என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். திருச்சி SRM ஹோட்டல் வளாகத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையேற்றார். கூட்டத்தில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், ஒரு போரில் கேப்டன் இருந்தாலும் தகுதியான போர் வீரர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு போரும் வெற்றி பெறாது எனவும் இது தன்மான போட்டி என்றும் குறிப்பிட்டார். தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்த வெற்றி இருக்கப் போகிறது என்றால் முழுக்க முழுக்க பொறுப்பாளர்களையே சாரும் என்று கூறினார். கடந்த 50 ஆண்டுகள் காலமாக திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக உள்ளிட்டவை தவறாக ஆண்டு கொண்டிருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முறை பெறும் வெற்றிதான் உண்மையான வெற்றி என தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவு செய்து பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக டாக்டர் பாரிவேந்தர் MP பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஐஜேகே நிறுவனம் பெரம்பலூர் MPயுமான டாக்டர் பாரிவேந்தர், மத்திய அரசு வழங்கிய 17 கோடியே 50 லட்சம் ரூபாயை முழுமையாக பெரம்பலூர் தொகுதிக்காக செலவு செய்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். மேலும் தமது சொந்த பணம் 118 கோடி ரூபாயில் 1200 மாணவர்களுக்கு இலவச கல்வி மற்றும் தங்க இடமும் கொடுத்து பட்டதாரிகளாக மாற்றியிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் SRM மருத்துவமனை வாயிலாக எண்ணற்ற மக்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளித்து உதவி செய்ததை அவர் சுட்டிக்காட்டினார். சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் 3 மேம்பாலங்களை பூர்த்தி செய்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இணைப்பு ரயில்வே திட்டம் குறித்து பிரதமர் மற்றும் ரயில்வே அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதால் தற்போது இதற்காக சர்வே நடத்த உள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார். நேருவின் மகன் அருண் நேரு தேர்தலில் களம் காண வாய்ப்பு உள்ளதா என்று கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் பாரிவேந்தர், நான் அவரை பலம் வாய்ந்தவராக பார்க்கவில்லை எனவும் அருண் நேருவுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது எனவும் வினவினார். திராவிட கட்சிகளில் ஆரம்ப காலத்தில் இருந்த கொள்கைகள் வேறு, தற்போது எல்லாம் மாறிவிட்டதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், பதவி வெறி வந்ததால் இங்குள்ளவர்களுக்கு இலக்கு போய்விட்டதாக சாடினார். மக்களவைத் தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை 17.5 கோடி ரூபாய். அந்த 17.5 கோடி ரூபாயில் என்னுடைய பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது பெரம்பலூர், மண்ணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், அதே போல் முசிறி, குளித்தலை, இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அவர்கள் மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவருடைய மனுவின் அடிப்படையில் இந்த தொகை செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மைய அரசு கொடுக்கிற நிதியை முழுமையாக அந்த தொகுதிக்கு செலவிடாமல் ஒன்று கவனக்குறையாகவோ அல்லது வேறு சில காரணங்களாலோ அந்த தொகை செலவு செய்யாவிட்டால் அந்த தொகை மீண்டும் மைய அரசுக்கே போய்விடும். ஆக மக்களுக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய கடமை என்னவென்றால், உங்களுக்கு மைய அரசு என்ன தொகை கொடுத்ததோ, நான் சொன்ன போது 17.5 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது. அத்தனையும் இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கும் செலவழித்திருக்கிறோம் என்பதை இந்த நாளில் உறுதிபட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.